ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 26 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோ அந்த வில்ல பையன் ஸ்வாட வச்சு நெஞ்சில குத்த நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாரு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சு அவரோட அந்த பாண்ட் ஸ்கில் பவரை அந்த ஷேடோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண எதிர்பாராத நேரத்தில் அந்த ஷேடோ ஓங்கி ஒரு பஞ்சு கொடுக்கும் பாருங்க. அந்த பஞ்சில் சும்மா பறந்து வந்து கீழே விழுவான். அந்த பக்கம் உண்மையான உடம்பு இருக்கு பாத்தீங்களா அந்த வில்ல பையன், அவன் மூஞ்சில இருந்தே ரத்தம் வரும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சை கொடுக்க அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த வில்ல பையன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. என்னாச்சு அந்த லீயோட உடம்புக்கு, என்னாச்சு என்னால பேச முடியல, அடடே வாயில குத்துனதுல தவடா உடஞ்சிருச்சா, அவ்வளவு வேகமாவா குத்துனா, பரவாயில்ல இன்னும் அவன் உடம்பு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நஞ்சமான பவர் அவன் உடம்புல செலுத்தி மிச்ச ஃபைட்டை முடிச்சிட வேண்டியதுதான். இரு என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குது அப்படின்னு அந்த வில்ல பையன் யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க லீ சுயநலவுக்கு வந்துருவான். அவனும் என்னடா நடக்குதுங்க சாலா, என்ன இலவடா பண்ண என்னோட உடம்ப அந்த ஏலியன் பையன் வேற்றுக்ககத்து விச சந்து அவன் என்னடா பண்ணா சாலா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த வில்ல பையனை முழிப்பான். அப்படி என்ன நடக்குது, மறுபடியும் அந்த லீ அவன் உடம்ப அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டானா, இதுக்கு முன்னாடி அவன் எப்படி கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டானோ அதே மாதிரி இப்ப மறுபடியும் நடந்துருக்கு. இவன் என்ன ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டே இருக்கான், இந்த லீ எப்படி என்னோட கண்ட்ரோல் இருந்து மிஸ் ஆறான், என்ன நடக்குதுங்க அப்படி அவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த லீ பாருங்க அவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், சாலா என் உடம்ப என்னடா பண்ணி தொலைச்சிங்க, நல்லா ராஜா மாதிரி இருந்தேனடா, இப்ப என்னடா ஏதோ கோமாளி மாதிரி ஆக்கி வச்சிருக்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த வேற்றுக்ககத்து வெட்டிக்கிலே தான் இருக்கணும், அந்த கிறுக்கு பைய ஏலியன் பையன் தான் இந்த மாதிரி என்ன மாத்தி விட்டுருக்கான், எனக்கு அதிக பவர் கொடுக்கறேன்னு கொடுத்து சாலா அவனோட கண்ட்ரோல்ல நான் இருக்கிற மாதிரி பண்ணிட்டான், அதுக்கு எதுக்குடா எனக்கு எஸ் ரேங்க் பவர் கொடுக்கணும் சாலா, ஒருத்தனுக்கு அடிமையா இருக்கிறதுக்கா, என்ன பார்த்தா நான் முட்டாள் மாதிரி தெரியுதாடா சாலா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லயே அந்த வில்ல பையன் கூட பேசிட்டு இருக்க. அதுக்கு அந்த வில்ல பையன் சொல்லுவான் பாருங்க, டேலி நீ இப்ப மட்டும் உன்னோட வாய மூடல அப்படி நான் பேச. அதுக்கு அந்த லீ அவன் மைண்ட்லயே அந்த வில்ல பையன் பேசுவான் பாருங்க, என்னடா பண்ணுவ சாலா, என்னடா பண்ணுவ, இதுக்கு மேல உன்னால என்னடா பண்ண முடியும், என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டியாடா, என்னோட வாழ்க்கை இதுக்கு மேல ஒண்ணுமே ஆக போறது இல்ல, நீ இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், சாவடிப்ப அவ்வளவுதானே, என்னை பார்த்தா சாவுக்கு பயப்படுற மாதிரி தெரியுதாடா, சாவுக்கு பயப்படுற மாதிரி தெரியுதா, நல்லா இருந்தேன்டா, இப்ப பாரு ஏதோ மாறுவேட போட்டிக்கு ஜோக்கர் கெட்ட போட்ட மாதிரி என்ன காமெடி பீஸ் ஆகிட்டியடா, என்னை பார்க்க எனக்கே சுத்தமா பிடிக்கல, இவன் என்ன பத்தி என்ன நினைச்சான், அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பிளாக் மாஸ்க் போட்டவன் வேற என்ன கடுப்பேத்துறான், இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன பார்த்தா எப்படி தோணுது, நான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நான் யாருன்னு காட்டேன்டா, நீ என்னோட கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறியா, முடியாதடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீ அவன் நெஞ்ச பிடிச்சி கிழிச்சிட்டு இருப்பான் பாருங்க. அப்போ அங்க நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அவன் பார்த்துட்டு வந்துட்டானா, இந்த பிளாக் மாஸ்க் வந்துட்டானா, இருக்கேன் இவனாலதான் எல்லாம், நான் அப்பவே தப்பிச்சு போயிருப்பேன், இவன் குறுக்க வந்து என்ன மாட்ட வச்சுட்டான், இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, என் வாழ்க்கை மொத்தமும் வீணா போச்சு, என்ன எல்லாருமே வில்ல மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க, நான் லீடா லீ, இந்த கொரியாக்கே நான் தான் சூப்பர் ஸ்டார், இங்க இருக்க ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் நான் மட்டும் தான்டா, என்னையே நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா, பரவாயில்ல நான் ஒரு நல்ல நடிகன், இப்ப நான் ஹீரோவா இருக்க முடியலனா நான் இப்போ வில்லனா மாறேன்டா, ஹீரோவா இருந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு, இப்ப நான் வில்லனா இருந்தா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாதுடா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வேற மாதிரி வெறித்தனமா வருவாரு. அவரோட லெப்ட் சைடுல ஃபுல்லா சேடா கவரா இருக்கும் பாத்தீங்களா, நம்ம ஹீரோ அப்படி சொல்லிட்டு லெப்ட் கையை வச்சு ஓங்கி ஒரு குத்து சேடா போற வச்சு குத்துல வயிற்றுல குத்தி அந்த பக்கம் போயிடும் அந்த லீயோட உடம்புல. அந்த லீ சாகர நிலைமைக்கு போயிருவான். அப்புறம் நம்ம ஹீரோவோ குத்துன கையை வெளியே எடுப்பாரு பாருங்க, நம்ம ஹீரோட கையில ஒரே ரத்தமா இருக்கும். அப்புறம் அந்த லீயை காட்டுவாங்க. அந்த லீ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், என்னடா என்னோட வயிற்றுல குத்தி இவ்வளவு பெரிய ஓட்டைய போட்ட, கடைசியா ஏதாச்சும் பேசலான்னு பார்த்தா கூட என்னோட தாடையெல்லாம் உடச்சு வச்சுட்டியடா, என்னால இப்ப பேசக்கூட முடியலையே, நான் அந்த முதல்ல இந்த உலகம் மாறிச்சே, டஞ்சன் கேட்டெல்லாம் ஓப்பன் ஆச்சே சாலா, அப்ப நான் அந்த உலகத்தை மாத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அந்த உலகம் மாறினதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையும் மொத்தமா மாறி போச்சுடா அப்படின்னு அந்த லீ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அவனுக்கு பிளாஷ்பேக்ல சில சீன் ஞாபகத்துல வரும். முதல்ல அந்த ஏலியன் பையனை பார்த்து ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து நம்ம வேலை பார்க்கலாம் அப்படி சொல்லிப்பான் பாத்தீங்களா, அந்த சீன் ஞாபகம் வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம லீ மறுபடியும் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், சாலா இது எதுக்குடா எனக்கு இப்ப ஞாபகம் வருது, அந்த வேற்று வெரைட்டி ஜந்து அவனாலதான்டா இதெல்லாம் நடந்துச்சு, நல்லா ஜம்முன்னு விளக்க வச்சுட்டு போயிட்டான்டா, அந்த அண்டை கிரகத்தை அரமண்டல நம்பின பாத்தியா, இதெல்லாம் எனக்கு தேவைதான்டா சாலா, நான் லீ மின்சங் சூப்பர் ஸ்டாரா, நான் கொரியாக்கே சூப்பர் ஸ்டாரா, ஆனா அந்த விண்வெளி விசஜந்து இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டான்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு லீ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். என்னடா பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோ பார்ப்பான். நம்ம ஹீரோ பார்த்து லீ சொல்லுவான் பாருங்க, டே மாஸ்க் போட்டவனே உனக்கு என்னடா வேணும்,
வயிற்றுல குத்தி ஓட்டையை போட்டு என்ன சாகடிச்சிட்டு இப்போ ஏதோ நல்ல புள்ள மாதிரி ரொம்ப பாவமாக என்ன பார்த்துட்டு இருக்க. நான் சாகிறது உனக்கு விருப்பமே இல்லையோ? அது உன் குத்துலே தெரிஞ்சிருச்சுப்பா எப்படி நான் சாக போகிறேன். ஆனால் இந்த மாதிரி பாவமாக என்ன பார்க்கறத நிப்பாட்றா. நான் ஒன்றும் உன்னை விட ரொம்ப பாவம் கிடையாது. நான் உன்னை விட பெரிய ஆள். இந்த கொரியாக்கே சூப்பர் ஸ்டாரா, கொரியாக்கே சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்லிட்டே இறந்து போயிடுவான். அப்புறமா ஸ்கிரீன் பாப்பாக்கி, உங்களுடைய அர்ஜென்ட் டாஸ்கை நீங்கள் முடித்து விட்டீர்கள். அந்த இட்டாரியத்தின் பவருடைய அந்த லீயின் உடம்பை நீங்கள் கொன்று விட்டீர்கள். டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிவிட்டது அப்படி சொல்ல இந்த பக்கம் அந்த லீயோட உடம்ப காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா உடம்புல அவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்கும். அவன் அப்படி செத்து கிடக்க நம்ம ஹீரோ அவன் பக்கத்தில் முட்டி போட்டு உட்காந்து ரொம்ப சோகமாக பார்த்துட்டு இருப்பாரு. டக்குன்னு நம்ம ஈசிலு அங்கே ஹாரி பாட்டரு பெரு அவங்கெல்லாம் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்க. அப்போ ஈசில் வந்து சொல்லுவாங்க, சின்ன மூணார் சூகோ நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பெரு டக்குன்னு வந்து சொல்லுவான், சின்னையா நீங்கள் வேற லெவல் சின்னையா, அந்த இட்டாரியத்தோட பவர் இருக்கிறவனை நீங்கள் அசால்ட்டாக கூட்டிட்டீங்க சின்னையா, நீங்கள் எப்போவுமே மாஸ் தான் சின்னையா, என்னோட சின்னையா நீங்கள் தான் சின்னையா அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா இருப்பான் பாருங்க. அந்த லீயோட உடம்பையே பார்த்துட்டு இருப்பான் ரொம்ப கவலையா. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த லீயோட உடம்பு பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு, இவன் கடைசியா சாகும்போது சிரிச்சானே, இது அந்த வில்ல பையனோட சிரிப்பு இல்லைல்ல, அது இவனோட சிரிப்பு தானே. இவன்கிட்ட நான் நிறைய பேசினதில்லை, ஆனா இவன் மனசுல நிறைய ஆசையை வச்சிருக்க ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான் தெரியுது அப்படி நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா அவனை பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம பெரு பின்னாடி நின்று மனசுல யோசிச்சுட்டு பான் பாருங்க. சின்னையா அவரோட இனமான மனுஷ இனத்துல இன்னொருத்தனை கொன்னதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காரு. ஐயோ சின்னையா நீங்க ரொம்ப நல்லவங்க சின்னையா அப்படின்னு நம்ம பேரும் மனசுல வச்சுட்டு இருக்க. அப்புறம் நம்ம ஹீரோ பேருக்கிட்ட சொல்லுவாரு, நான் இந்த லீக்கு நன்றி சொல்லி ஆகணும். இவன் என்ன ரொம்ப யோசிக்க வச்சுட்டான். நான் முதல்ல பிளேயர் ஆனதுக்கு அப்புறம் என்னோட குறிக்கோளா என்ன இருந்தது, என்னோட அப்பா என்னோட அம்மாவை நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னோட ஒரே குறிக்கோளா இருந்தது. ஆனா இடையில அதை நான் எப்படியோ மிஸ் பண்ணி ஏதோ கால் போன போக்குல மனம் போன போக்குல அப்படி போய்கிட்டே இருந்திருக்கிறேன். ஆனா அந்த லீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம ஏதோ தோன்றதை பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். அதனாலதான் அந்த லீ என்ன பார்த்தோன்னு சொன்னான், நீ எந்த குறிக்கோளும் இல்லாம எந்த சிந்தனையும் இல்லாம வாழ்ற ஒருத்தன் அப்படின்னு சொன்னான். அப்ப எனக்கு திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் அந்த ட்விட்டர்ல சண்டை போட்டேனே எங்க அப்பா இருந்த இடம், அந்த இடத்துல எங்க அப்பா கூட சண்டை போட போது தான் எனக்கு தெரிஞ்சது எங்க அப்பா எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு. அவர் முன்னாடி நான் கால்நெட் வச்சு குத்துனா அந்த கால்நெட்டு சல்லியா நொறுங்கி போமே தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரோட பவர் முன்னாடி யாருமே நிக்க முடியாது. ஏன்னா அவர் தான் சேடா மோனார்க்கு. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவுக்கு பையனை பிறந்துட்டு நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகாம இப்படி இருந்தேன்னா வேலைக்கே ஆகாது. நான் ஒவ்வொரு தடவையும் தோக்கும் போதும் எனக்கு ரொம்பவே மன அழுத்தம் உருவாகுது. அது மட்டும் இல்லாம நான் இனிமே தோக்கவே கூடாது. என்னோட அப்பா யாராலையுமே தொட முடியாத அளவுக்கு ரொம்பவே பவர் வச்சிருக்காரு. அப்படி அவர் வச்சிருக்காருன்னா அவரை மாதிரி நானும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். எப்படி எங்க அப்பாவை யாராலையுமே தொட முடியாதோ என்னையும் யாராலையும் தொட முடியாத அளவுக்கு. அது எந்த அளவுக்குன்னா அந்த இட்டாயத்தோட அப்ரசண்டி. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா சேடம் மோனார்க். அவங்க எல்லாரு விடையும் நான் ஒரு நாள் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆயே தருவேன். இங்க இருக்கிற எல்லாரு விடையும் நான் மட்டும்தான் ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உறுதிமொழி எடுத்துட்டு நின்றுப்பாரு பாருங்க. நான் முடிவு எடுத்துட்டேன் பேரு, இங்க இருக்கிற எல்லார விடையும் நான் ஸ்ட்ராங் ஆகணும். அது மட்டும்தான் என்னோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இங்க இசில பாருங்க, சின்ன மோனார்க் என்ன சொல்றாரு அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பா. அதுக்கு நம்ம பேரு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பான், சின்னையா நீங்க சொல்றதுனா கரெக்ட் தான் சின்னையா, நீங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், நீங்க நினைச்சா முடியாதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா சின்னையா நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் சேடம் மோனார்க்க விட பவரா மாற முடியாது சின்னையா. அவரோட பவரை பத்தி உங்களுக்கு தெரியாது சின்னையா. என்னோட வாத்தியாரை பத்தி உங்களுக்கு சுத்தமா தெரியாது. அவரை நேர்ல பார்த்துமா நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு நம்ம பெரு சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயிருவான். பரவாயில்ல பெரு, நான் உங்ககிட்ட சொன்னா ஏதோ 4 நல்ல வார்த்தை சொல்லுவேன், மோட்டிவேட் பண்ணணும்னு பார்த்தா இப்படி டிமோட்டிவேட் பண்ற பாத்தியா. சரி விடு, நீ என்னோட அப்பாவை கூட இருந்து பார்த்தவன், அதனால நீ இப்படிதான் சொல்லுவேன். நான் என்னோட ரிவார்டை செக் பண்றேன், உன்கிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்ட பாத்தியா. உன்கிட்ட சொன்னதுக்கு நான் சொல்லாமலே இருக்கலாம். என்னோட ரிவார்டு என்ன நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரிவார்டை திறந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறமா சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் பாக்கி லெவலப்னு வரும். அப்புறமா பார்த்தா கிளாஸ் சேஞ்ச் டாஸ்க் அப்படின்னு வரும். இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா வேண்டாமா அப்படின்னு கேட்க, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ என்னது இது கிளாஸ் சேஞ்ச் டாஸ்கா, இது என்ன டாஸ்க்கு, 40வது லெவலில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நிறைய வருமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் விண்டோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ 40வது லெவலில் இருக்காரு. இந்த ஸ்டேட்டஸ் விண்டோவில் கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நானுன்னு ஒன்றுமே இல்லை. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ சரி ஒரு வழியா அந்த காலியா இருக்க இடத்துல ஏதோ ஒன்று வரப்போகுது போல
அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவை ஸ்கெட்ச் போட்டா மிஸ் ஆகாதுன்ற மாதிரி எவனோ ஒருத்தர் கையை வச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அதை யார் அப்படி பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தா அப்புறம் அந்த கையை அப்படி லாங் சைட்ல காட்டிக்கிட்டே போறாங்க. அப்புறம் வானத்துல காட்டுறாங்க. அது அந்த வில்ல பையன் தாங்க. அந்த வில்ல பையன் தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த வில்ல பையன் சொல்லுவான் பாருங்க, சே நான் எந்த அளவுக்கு கவன குறைவா இருந்துட்டேன். இந்த கருப்பு மாஸ்க் போட்டவன நான் கொஞ்சம் குறைச்சு தான் மதிப்பிட்டுட்டேன் போல இருக்கு. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். ஏய் கருப்பு மாஸ்க் போட்டவனே, நீ எனக்கு சொந்தமாக போறடா. என்னோட கடவுளோடைய அடுத்தபடியா இருக்கிற அந்த தேல் எனக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்காங்க. அது தராசுல சரிக்கு சமமா இருக்கிறது. நான் கண்ட்ரோல் பண்ற இங்க இருக்கிற ஹண்டர்ஸ் எல்லாரோட பவரையும் நான் ஈக்குவலா என்னோட உடம்புல எடுத்துக்க முடியும். அவங்களோட மானா பவரை அவங்களோட பர்மிஷன் இருந்தாலும் இல்லாட்டாலையும் என்னால அதை ஈஸியா எடுத்துக்க முடியும்டா. அதுதான் என்னோட பவரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த ஹண்டர்ஸை காட்டுறாங்க. நார்மலா இருந்தானுங்க. டக்குன்னு பார்த்தா அவங்களோட மானா பவர்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும். அது அப்படி இந்த வில்லன் பையன்கிட்ட வரும் பாருங்க. இந்த வில்லன் பையன் சும்மா பயங்கரமா வானத்துல நின்று இருப்பான். அப்புறமா அவன் சொல்லுவான் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உணர்வு ரொம்ப நல்லா இருக்குடா, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவான். பார்த்தா அந்த கையில் அந்த மேஜிக் கிறிஸ்டல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டார் பவுடர் கிறிஸ்டல். அந்த கிறிஸ்டல் வந்து நிற்கும். அந்த கிறிஸ்டல் அம்பு மாதிரி ரெடி பண்ணிட்டு ஓகி விடுறதுக்கு ரெட்டியா இருப்பான் பாருங்க. அந்த வில்ல பையன் வில்லத்தனமா பார்த்துட்டு அந்த அம்பை வச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பெருவை காட்டுறாங்க. நம்ம பெரு வாயில அப்படியே எச்சு ஊறிட்டு இருக்கும். இவனுக்கு ஏன்டா இப்படி எச்சு ஊறுது அப்படின்னு பார்த்தா அப்புறம் அவன் கேட்பான் பாருங்க, சின்னையா நான் வேணா அந்த லீயோட உடம்ப சாப்பிட்றவா? இந்த லீயோட உடம்ப சாப்பிட்டனா அந்த இட்டாயிரத்தோட அப்பர் சண்டி அவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்னென்ன பண்ணா, அவன் யாரு அப்படின்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம் சின்னையா அப்படி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, பெரு இதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ பண்ணு பெரு, நான் ஒன்னும் சொல்றதா இல்ல. இந்த லீ உயிரோடு இருக்கும்போது இந்த டஞ்சன் கேட்டு இந்த பீச்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் மாறுச்சுல, அந்த மாறின உலகத்தை இவன் ரொம்ப வெறுத்தான் இல்லையா? ஆனா நானும் இந்த உலகத்துல பிளேயரா மாறதுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது டப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பின்னாடி வந்து அந்த கிறிஸ்டல் அடிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோட வயிற்றுல பெரிய ஓட்டையை போட்டுருங்க. நம்ம ஹீரோ அதை எதிர்பார்த்துட்டே மாட்டாரு. நம்ம ஹீரோ செம சாக்கா இருக்க. அங்க ரத்தம்லாம் தெரிக்கும். நம்ம ஹாரி பாட்டர், நம்ம பெரு, நம்ம இசிலு, சின்னையா என்னாச்சு சின்னையா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோ இந்த அட்டாக்கு எங்க இருந்து வந்தது, திடீர்னு எவன்டா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தா வானத்துல அந்த வில்ல பையன் வில்லத்தனமா பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டு இருப்பான் பாருங்க. அந்த கிறிஸ்டல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த எல்லோ கலர் கிறிஸ்டல், அது அப்படியே நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள போற மாதிரி காட்டுவாங்க. நம்ம ஹீரோட உடம்ப சுத்தி ஷேடோஸ் எல்லாம் போராடிட்டு இருக்கும் ஒரு மாதிரி. நம்ம ஹீரோ அந்த ஷேடோஸ் எல்லாத்தையுமே வர வச்சு ஹீல் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த ஸ்டார் பவுடர் கிறிஸ்டல் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள போச்சு பாத்தீங்களா, அது அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு போல. நம்ம ஹீரோ சொல்லுவாரு, என்ன நடக்குதுங்க, என் மண்டைக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் ஓடிட்டு இருக்கு, என்னடா அது, ஏதோ ஒண்ணு என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டே இருப்பாரு. அப்ப சிஸ்டத்துல இருந்து பாப்பா பார்க்க பாருங்க, உங்க உடம்புல ஏதோ ஒரு டிசீஸ் வந்திருக்கு, அதை நாங்க சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். 3, 2, 1 ஸ்டேட்டஸ் ரிகவரி ஃபெயில் ஆயிருச்சு, நாங்க மறுபடியும் ட்ரை பண்றோம், உங்க உடம்புல பூந்திருக்க நஞ்சை நாங்க திருப்பி சரி பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 3, 2, 1 மறுபடியும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அது ஃபெயில்டு ஆகிக்கிட்டே இருக்கும். 3, 2, 1 ஃபெயில்டு, 3, 2, 1 ஃபெயில்டு, 3, 2, 1 ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயில்டு ஆகிக்கிட்டே இருக்க. இந்த பக்கம் அந்த வில்ல பையனை காட்டுறாங்க. அந்த வில்ல பையனை வானத்துல இருந்து வில்லத்தனமா சிரிச்சுட்டு சொல்றான், என்னோட அந்த ஸ்டார் பவுடர் கிறிஸ்டலு அந்த டார்க்னஸ் பவரை ஃபுல்லா அதோட கண்ட்ரோல எடுத்துக்கிச்சு போல இருக்கே, இதுதான்டா எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த சிஸ்டத்தால நம்ம ஹீரோவை காப்பாற்றவே முடியல. அது எவ்வளவு ட்ரை பண்ணியுமே ஃபெயில்னு வந்துட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா அந்த வில்ல பையனை காட்டுறாங்க. அவன் ஒரு மாதிரி சாக்காயி பார்த்துட்டு இருப்பான். என்னாச்சுடா அவன் சாக்காயி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா 3, 2, 1 சக்சஸ், நாங்க உங்க உடம்புல இருக்க நஞ்ச நீக்கிட்டோம், நீங்க இப்ப ரிகவர் ஆயிட்டீங்க அப்படின்னு சிஸ்டம் சொல்லும் பாருங்க. நம்ம ஹீரோ சும்மா மாசா எந்திரிச்சு நின்று சொல்லுவாரு, ஒரு வழியா அந்த சிஸ்டம் என்னை சரிப்படுத்திருச்சு, நான் இப்போ இந்த சேட பவர் வச்சு என்னோட உடம்புல இருக்க காயத்தை சரிப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவை பார்த்து இசிலு, பெரு, ஹாரி பாட்டர் எல்லாருமே கதறி அழுதுட்டு இருப்பாங்க. சின்னையா என்னாச்சு சின்னையா அப்படி கதறிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோ, என்னாச்சு, எனக்கு ஒரு மாதிரி மயக்க வருது, என்னாச்சு
அப்படி சொல்லிட்டு மயங்கி விழுந்துருப்பாரு. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஹெச்பி பவருக்கு பார்த்தீங்களா அது அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். 8250 படிப்படியா வேகமாக குறைஞ்சிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவோ என்ன நடக்குதுங்க, என்னோட ஹெச்பி பவர் ஏன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, நான் ஏதாச்சும் பண்ணியாகணும், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆமா அந்த கிளாஸ் சேஞ்ச் டாஸ்க் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிஸ்டத்துல இருந்து அந்த ஸ்கிரீனை பாப்பப் பண்ணி அக்செப்ட் அப்படி கொடுப்பாரா. அப்ப டக்குன்னு ஒரு பெரிய போர்ட்டல் உருவாகும். கிளாஸ் சேஞ்ச் டாஸ்க் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நீங்க பிளேயர் மட்டும்தான் உள்ள போக முடியும், மற்ற யாரும் உள்ள போக முடியாது. இசில், பெரு, அப்புறம் ஹாரி பாட்டர், பாண்ட் ஸ்கில் இந்த மாதிரி நீங்க எதையுமே யூஸ் பண்ண முடியாது. எல்லாருமே அந்த ஷேடோ டஞ்சனுக்குள்ள ரிட்டர்ன் போக போறாங்க. இந்த கிளாஸ் சேஞ்ச் டாஸ்க்குள்ள இங்க பிளேயர் மட்டும்தான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அந்த வில்ல பையன் இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்துல பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவால ஒண்ணுமே முடியாது, சாகர ஸ்டேஜ்ல இருப்பாரா. இங்க நம்ம பெரு, இசில் இவங்க 2 பேர் கதறி அழுது பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கும் பாருங்க. லாங் ஷாட்ல காட்டுறாங்க. அங்க ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் அந்த டஞ்சன் கேட்டு. அப்படியே கட் பண்ணா ரொம்ப இருட்டு, கும் இருட்டு. நம்ம ஹீரோவோட வாய்ஸ் கேக்குதுங்க. என்ன இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்குது, என்னால எதையுமே பார்க்க முடியலையே, நான் செத்துட்டேனா, எனக்கு அப்போ ரொம்ப வலிச்சுதே, என் வயிற்றுல பெரிய ஓட்டை, அந்த காயம் எனக்கு ரொம்ப வலிச்சுது. ஆனா இப்போ அந்த வலி இல்லையே, என் வயிற்றுல அந்த காயம் இல்லை, அப்படின்னா நான் செத்துட்டேனா, இது என்ன நடக்குதுங்க அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விளக்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, இந்த விளக்க நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அட இப்ப நான் எங்கடா இருக்கேன் அப்படின்னு காட்டுவாங்க பாருங்க அந்த இடத்த. நம்ம ஹீரோ முதல்ல டுட்டோரியலுக்கு வந்துருப்பாரு பாத்தீங்களா, அந்த இடங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, ஆடா எல்லாம் எடுத்தவனுங்களா, இந்த இடத்துக்காடா திருப்பி வந்திருக்கேன், இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரியே நம்ம ஹீரோவும் ரொம்ப சாக்கா பார்த்துட்டு இருக்காருங்க. ஆட கடவுளை, என்னடா நடக்குது, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்களா, சரி வாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வில்ல பையன் இருக்க இடத்த காட்டுறாங்க. அவன் பறந்துட்டு தான் கீழே இறங்கி வந்து அந்த லீயோட உடம்பு கிட்ட நடந்து வந்துட்டு இருப்பான். நடந்து வந்து அப்படி யோசிப்பான் பாருங்க, இங்க எந்த மானா பவரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, எல்லாம் திடீர்னு காணாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய டஞ்சன் கேட் ஓபன் ஆகி அந்த மாஸ்க் போட்டவன், அவனோட அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே காணாம போயிட்டாங்க. ஆனா அந்த லீ மட்டும் இங்கே இருக்கான். அப்படின்னா அந்த மாஸ்க் போட்டவன் கூட இருக்க ஆள்கள் மட்டும்தான் காணாம போயிருக்காங்க. இது ரொம்ப விசித்திரமா தான் இருக்கு. அங்க விண்வெளியில பார்த்த அந்த ஷேடோ மோனார்க்கு அவங்கிட்டையும் சரி, இங்க இருக்கிற இந்த மாஸ்க் போட்டவன்ட்டையும் சரி, அவங்க 2 பேருமே எதிர்பார்க்காத விஷயத்த திடீர்னு பண்றாங்க. அவங்கள கணிக்கவே முடியலையே. எது எப்படியோ நான் அவங்க 2 பேரு கூடயும் சண்டை போட தான் போறேன். ஆனா அந்த சண்டை சூப்பரா இருக்க போகுது, பட்டைய கிளப்ப போகுது அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு பாருங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ தரையில கைய வச்சுட்டு பாரு. நம்ம ஹீரோ எதுக்கு தரையில கை வச்சிருக்காருன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ தலைகீழ நின்று பாருங்க, சும்மா ஸ்டைலா. இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, அமேசிங் ஸ்பைடர்மேன்ல ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு நிப்பாரு பாத்தீங்களா ஒரு பில்டிங் மேல, அதே மாதிரி இல்ல, அதே மாதிரி சும்மா ஸ்டைலா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ தலைகளை நின்று சொல்லுவார் பாருங்க, அவ்வளோ பெரிய காயம் என் வயிற்றுல உருவாச்சு, செக் பண்ண வேண்டாமா கரெக்டா இருக்கா இல்லையான்னு, அதான் நான் இப்ப தலைகீழ நின்று இருக்கேன். என் வயிற்றுல குடல் குந்தானி எல்லாமே கரெக்டா இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. அப்படின்னா எல்லாமே சரியாயிடுச்சு போல. அப்படின்னா நான் அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தலையில இருந்தவர் நேரம் நின்றுட்டு சிஸ்டத்தை ஓபன் பண்ணி பாப்பாரு. சிஸ்டத்துல சொல்லும், உங்களால மோனார்க்கோட வாரிசுகளை யூஸ் பண்ண முடியாது, ஷேடோ டஞ்சனோட கீயையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னது என்னால பாண்ட் ஸ்கில் யூஸ் பண்ண முடியாது, ஷேடோ டஞ்சன் கீ யூஸ் பண்ண முடியாதா, இந்த இடம் இது கண்டிப்பா அதே இடம் தான், நான் முதல்ல டஞ்சன் கேட்டுக்குள்ள வந்து டுட்டோரியல் ஃபைட் போட்டனே அந்த இடம் தானே இது. அது எனக்கு கனவு மாதிரி இருந்தது, ஆனா சில விஷயம் எனக்கு ரொம்பவே நல்லா ஞாபகம் இருக்கு. நான் உள்ள வந்து பயங்கரமா சண்டை போட்டேன், வெப்பன் எல்லாம் இங்க நிறைய இருந்தது, அது எல்லாத்தையுமே வச்சு வேற லெவல்ல சண்டை போட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நான் இங்க இருந்த ஒவ்வொரு சண்டையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சண்டை போட்டு வேற லெவல்ல டெவலப் ஆகி பவர்ஃபுல் ஆனேன் அப்படி நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே அப்படி ஒவ்வொன்னா காட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த ஃபர்ஸ்ட் டுட்டோரியல் ஃபைட் போட்டாரு பாத்தீங்களா, அப்ப சும்மா கெத்தா இருந்திருப்பாரு, அந்த லுக்க எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்காங்க. அப்புறமா இங்க பிரசன்ட்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, என்ன இந்த இடமே காலியா இருக்கு, நைட்ல நிறைய பேர் வந்து சண்டை போட வருவாங்களே, சில மாதிரி வரிசா நின்றுப்பானுங்க, ஒருத்தனை காணும், அது மட்டும் இல்லாம வெப்பன் எதையுமே காணும், நிறைய வெப்பன் இருக்குமே, இதென்ன காலியா இருக்கு, ஒருவேளை நான் அந்த வல்கனோட காலண்ட்டை உடச்சனால இங்க
எந்த வெப்பனும் தர முடியாதுன்னு மறுத்துருச்சா? ஒருவேளை அப்படி இருக்குமா? எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன் இந்த சிஸ்டம் டீட்டெயிலா ஒண்ணுமே சொல்லாம வெறும் கிளாஸ் சேஞ்ச் டாஸ்க் மட்டும் சொல்லியிருக்கு, எந்த டீட்டெயிலுமே சொல்லல. அப்பனா நான் இங்க இருந்து போகணும்னா மறுபடியும் டஞ்சன் கேட் ஓப்பன் ஆகணும். அப்படி டஞ்சன் கேட் ஓப்பன் ஆகணும், இங்க இருக்கிற பாஸ் கூட மறுபடியும் நான் சண்டை போடணும். ஆனா இப்ப நான் எப்படி அவங்க கூட சண்டை போட முடியும்? அதுவும் அங்க இருப்பானே ஒருத்தன் பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ், அவங்கிட்ட எல்லாம் நான் எப்படி சண்டை போடுவேன்? இத்தனைக்கும் என்னோட வெப்பன் என்கிட்ட இல்ல, பாண்டஸ்களை யூஸ் பண்ண முடியாது, ஷேடோ பவரை யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் இல்லாம நான் எப்படி தனியா போய் சமாளிக்க முடியும்? இந்த இடம் ஏன் ரொம்ப பெருசா இருக்குது? இந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆனா போன தடவைக்கு இந்த தடவை இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டே இருப்பாரா. நடந்து போயிட்டு இருக்கும்போது சுத்தி பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ அப்ப சொல்லுவாரு, இந்த இடத்துல நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. ஏன் இந்த இடத்துல எல்லாமே டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு? போன தடவை ஏதோ அரண்மனை மாதிரி ரொம்ப நீட்டால இருந்தது. அப்படி நம்ம ஹீரோ போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஷாக்காகி பார்ப்பாரு. என்னடா அது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய கேட் இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னது கேட்டா? குறுக்க எவனுமே வரல, எவன் கூடயும் சண்டை போடல, டெவலப் ஆகல, ஸ்ட்ரைட்டா பாஸ் கேட்டா. இது என்னடா கிளாஸ் சேஞ்ச் டாஸ்க்? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸ்ட்ரைட்டா பாஸ் கூட மட்டும்தான் சண்டை போடணுமா? குறுக்க எவன் கூட சண்டை போட முடியாதா? குறுக்க எவனாச்சும் வந்தாலாச்சும் அவனை அடிச்சு போட்டு அவங்ககிட்ட இருக்க வெப்பனை எடுத்து நான் சண்டை போடலாம். இப்படி ஸ்ட்ரைட்டா பாஸ் கேட்டுக்குள்ளே வந்தா நான் என்ன பண்றது? சரி, வேற என்ன பண்றது? இதை நான் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். நான் இதில் சண்டை செஞ்சு ஜெயிச்சிட்டேன்னா நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படி திறப்பா இருப்பாருங்க அந்த கேட்டை. அப்ப நம்ம ஹீரோக்கு மைண்ட்ல வரும், அந்த கேட்டை திறந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிப்பாரு, நான் சண்டை போட்டு கண்டிப்பா ஜெயிக்கணும், ஸ்ட்ராங் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு மைண்ட்ல வரும் பாருங்க, அந்த பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் அவ வந்தானா நான் என்ன பண்றது? அதை பத்தி நான் ஒண்ணுமே யோசிக்கலையே. எது எப்படியோ அவனை நான் ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். தைரியத்தை வளர்த்துக்கோ, நான் அவனை பார்த்து சண்டை போட்டே ஆகணும். ஆனா இந்த இடம் என்ன போன தடவை விட ரொம்ப இருட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. என்னால எதையுமே பார்க்க முடியலையே. அவன் எங்க இருக்கான்? திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிடுவானா அப்படின்னு நம்ம ஹீரோ இக்ரிஸை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க. நம்ம இக்ரிஸை காட்டுவாங்க. நம்ம இக்ரிஸை அடிக்கடி டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இக்ரிஸை கொண்டு வர மாட்டாங்க. இக்ரிஸ் எப்போ வருவாருன்னு தெரியல. ஆனா அவர் வந்தாருன்னா சும்மா மாசா இருக்கும். யாரெல்லாம் பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸோட ஃபேனோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ரெட் ஹார்ட்டின கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த இருட்டை உத்து பார்த்துக்கிட்டு அங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது, யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அங்க ஃப்ரேமை காட்டுறாங்க. பார்த்தா அங்க யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு மனுஷங்க மாதிரி தான் தெரியுறாங்க. இக்ரிஸ் இல்லையா, மனுஷங்களா? யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாங்க. கையை காட்டுனா அது காலட்டு மாதிரி இருக்குது. ஆட என்னடா இது அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே ஷாக்கா வரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அப்பதாங்க காட்டுறாங்க அங்க இருக்கிறதும் நம்ம ஹீரோ தான். நான் குரு தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எதிர்த்து நிப்பாரு பாருங்க. சும்மா பங்கமா இருக்கும். அந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்குது சாதா சூகம் இல்லைங்க, செம பவர்ஃபுல்லான சூகம். சும்மா பங்கமா நிப்பாரு, வேற லெவல்ல இருக்கும். அந்த பவர்ஃபுல்லான சூகவை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை செம ஷாக்காயிருவாரு. என்னடா நடக்குதுங்க? என்ன மாதிரி இருக்கான்? அந்த டுட்டோரியல போனனே அப்போ நான் தானே, அவன் தானே இவன். இப்போ அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கால இருப்பான். இவனோட பவர், இந்த பவரை வச்சு பெருவி அடிக்கலாமே. நான் பெருவி அடிச்சனே, அந்த அளவுக்கு பவரா தானே. இவ்வளவு பவரா இருக்கான். இவனை எப்பறம் நான் அடிக்க முடியும்? என் கூட நானே சண்டை போட போறேனா? எனக்கு நானே எதிரியா? இங்க என்ன நடக்குது? என்னால ஒண்ணுமே கணிக்க முடியலையே. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. போக போக ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா வைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதோ, யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் நேற்று ஜுஜுட்சு கைசன் 0 மூவி போட்டிருந்தேங்க. ஆனால் அதில் காப்பிரைட் கொடுத்து வீடியோவை பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் அதை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. நான் அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. நாம இப்போ அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடலாமா? முதலாவதாக இருக்கிறது அவர் பேரு தேவானந்த். அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ தேவானந்த். அப்புறமா தலக்சன் அவரோட ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். அவரோட பேரு டில்லு.
அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ டில்லு. நான் நேற்று 2 வீடியோ போட்டனால நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தரோட பிறந்தநாளை மறந்துட்டேன். என்ன அவர் மன்னிக்கணும். அவர் பேர் மணி. தாமதமா இருந்தாலும் உங்களுக்கு லேட்டான ஹாப்பி பர்த்டே. அடுத்ததா நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். மகாராஜா, ஆசிக், முகில்ஜி, விஸ்வா, யூசுப், அருண்ராஜ், விஸ்வா, ரேவந்த், ஸ்ரீராம், லிங்கேஷ், ரமணா, ஜெய்டோவு, திருமுருகன், அசீர் சாம்லா, சூர்யா, ராகுல் சத்யபாமா, தினகரன், லோகு, சுஜிதரன், தீபக், வைஷ்ணு, அரவிந்த், பி விக்கி. எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். யாருமே கோச்சுக்கிடாதீங்க.